வணக்கம். 10ஆம் வகுப்பு சமச்சீர் கல்வி ஆங்கிலம் அலகு 2 யூனிட் 2 இன் உரைநடை தி நைட் தி கோஸ்ட் காட் இன் ஆகும். ஜேம்ஸ் தர்பர் ஜேம்ஸ் கிராவர் இன் அர்பர் எழுதிய இந்த நகைச்சுவையான கதை எதிர்பாராத விதமாக வீட்டில் பேய் இருப்பதாக குழப்பமடைந்து பின்னர் காவல்துறையினர் வரையில் ஏற்படும் வேடிக்கையான சம்பவங்களை விளக்குகிறது. பைஜூஸ் +2. கதையின் சுருக்கம். சம்மரி. சத்தம். நள்ளிரவில் கதையின் ஆசிரியர் ஜேம்ஸ் தர்பர் கீழே சமையலறையில் யாரோ நடப்பது போன்ற சத்தத்தை கேட்கின்றார். உடனே தனது சகோதரர் ஹார்மனை எழுப்புகின்றார். youtube.hts/ho. குழப்பம். அந்த சத்தம் பேயாகவோ அல்லது திருடனாகவோ இருக்கலாம் என இருவரும் அஞ்சுகின்றனர். இதனால் சத்தம் மேலும் அதிகமாகி வீட்டில் உள்ள தாயாரின் கவனத்திற்கு செல்கிறது. youtube.hts/how. போலீஸ் வருகை. தாயார் பயந்து போய் அண்டை வீட்டுக்காரரான மிஸ்டர் போட்வெல் வீட்டிற்கு போன் செய்து போலீஸை அழைக்கின்றார். சில நிமிடங்களில் போலீசார் படைசூழ வீட்டிற்குள் நுழைகின்றனர். youtube.hts/how. தாத்தா செய்த குழப்பம். காவல்துறையினரின் சத்தத்தை கேட்டு மாடியில் தூங்கிக் கொண்டு இருந்த தாத்தா கீழே வருகின்றார். அவர் போலீஸ்காரர்களை டெசர்ட் படை வீட்டை விட்டு ஓடி வந்தவர்கள் என தவறாக புரிந்து கொண்டு அவர்களில் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுவிடுகின்றார். youtube.hts/how. முடிவு. இறுதியாக தாத்தா மீது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. முதல் நாள் இரவு வீட்டில் எந்த பேயும் இல்லை. மாறாக ஆசிரியர் மற்றும் அவரது சகோதரர் செய்த சத்தமே இந்த அனைத்து குழப்பத்திற்கும் காரணம் என்பது தெரிய வருகிறது. youtube.nithulias.ac. மாணவர்கள் இந்த உரையாடலின் முழுமையான கேள்வி பதில் வழிகாட்டிகளை பார்க்க ஸ்கிரிப்ட் தளத்தை பயன்படுத்தலாம். வீடியோக்கள். இந்த கதையின் காட்சி விளக்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ளவும் முக்கியமான தேர்வுகளுக்குரிய கேள்விகளை தெரிந்து கொள்ளவும் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பெரிதும் உதவும். கதையின் கதாபாத்திரங்கள் மற்றும் கதை களம் பற்றிய தெளிவான விளக்கத்திற்கும் எனது சேனலில் சந்தாதாரராக சேரவும். நன்றி.